ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே परमेश्वर उद्धार करता यीशु मसीह के नाम से உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम से अभिवादन करते நல்லா हैं. இருக்கிறீங்களா? आप सबको ஒரு புதிய நாளுக்குள்ளாக பிரவேசிக்கும்படியாக एक नए दिन में प्रवेश करने புதிய के लिए நாளுக்குள்ளாக வரும்படியாக नए दिन में आने के लिए கர்த்தரே நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने ही हमें अनुग्रह புதிய किया है, ஜீவனை கொடுத்திருக்கிறார். नए जीवन को दिया है. நாம் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். हम उसे धन्यवाद करना है. நாம் இந்த வார்த்தையில கடந்து செல்வோமா? हम आज के वचन की ओर जाएंगे. சகரியா जकरिया 9ஆம் அதிகாரம் 9वां अध्याय 12 சொல்லப்பட்டிருக்குது. 12 में कहा गया है, இரட்டிப்பான நன்மை தருவேன், मैं दुना सुख तुझे दूंगा இன்றைக்கே தருவேன் என்று சொல்லுகிறார். और मैं उसे आज ही देता हूं कहता है. இரட்டிப்பான நன்மை. एक दुगना सुख. யாரு தான் இதை விரும்பாம இருக்க முடியும்? कौन इसे नहीं चाहे बिना रह सकता? யாரு தான் இதை எதிர்பார்க்காம இருக்க முடியும்? कौन इसकी चाहत के बिना रह सकता எல்லா है? ஜனங்களும் விரும்புகிறார்கள். सभी लोग चाहते हैं இரட்டிப்பான நன்மையை பெற வேண்டும், एक दुगना आशीष पाना है, இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற வேண்டும், एक दुगना आशीष को पाना है, இரட்டிப்பான பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி एक दुगना फल को पाना है करके எல்லாரும் விரும்புகிறார்கள். सभी लोग चाहते அப்ப हैं. ஆண்டவரும் சொல்லுகிறார், परमेश्वर कहते हैं, கர்த்தர் வாக்குறுதி சொல்லுகிறது, परमेश्वर की प्रतिज्ञा कहती இரட்டிப்பான है, நன்மை தருவேன், मैं दुगना आशीष दूंगा இன்றைக்கே தருவேன் என்று சொல்லி और இருக்கிறார். उसे मैं आज ही दूंगा உங்க कहता வாழ்க்கையில है. आपके जीवन எந்த में கார் நன்மை இல்லாம இருக்கிறீங்க, कौन से कार्य में भलाई नहीं எந்த है, காரியத்துல நீங்க தோல்வியோட காணப்படுறீங்களோ, कौन से कार्य में हार के साथ है, எந்த காரியத்துல நீங்கள் சோத்திரம் வாழ முடியாம இருக்கிறீங்களோ, कौन से कार्य में आप जिए बिना रहते எந்த हैं, காரியத்தை அர்ப்பணை யோசித்துக் கொண்டு இருக்கிறீங்களோ, कौन से कार्य का विचार के साथ है, கர்த்தர் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மை தருவதற்கு போதுமானவராய் இருக்கிறார். परमेश्वर आपको दुगना आशीष देने के लिए काफी இந்த है. வார்த்தையை நம்புங்கள், इस वचन पर विश्वास कीजिए, நிச்சயமாகவே निश्चय ही இந்த வார்த்தையின் மூலமாக इस वचन के दौरान கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக, परमेश्वर आपको बलवंत உங்களை करेगा, நடத்துவாராக. आपको चलाएगा. நாம் செபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे. நல்ல பிதாவே நன்றி செலுத்துகிறோம். प्यारे पिता आपको धन्यवाद உம்முடைய करते हैं. கிருபைக்காக நன்றி. आपके अनुग्रह के लिए நீர் धन्यवाद. கொடுத்த வார்த்தையின்படியாக आपने दिए वचन के अनुसार இரட்டிப்பான நன்மை கொடுத்து, दुगना आशीष को देकर, இரட்டிப்பான பலனை கொடுத்து, दुगना फल को देकर, இரட்டிப்பான வரங்களை கொடுத்து दुगना वरदान को உம்முடைய देकर பிள்ளைகளை நடத்த வேண்டும் என நாங்கள் செபிக்கிறோம். आपके बच्चों को चलाने के लिए இந்த கரை प्रार्थना தாழ்த்தி करते हैं. செபிக்கிறோம். आपके हाथों में अर्पण करते हैं. ஆசீர்வதியும் आशीष कीजिए. இயேசு மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. यीशु के नाम से मांगते पिता. ஆமென். आमेन.